ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தையல் மிஷினில் தைக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு 5 விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே ஹைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1 விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட துணி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தை கடைபிடிக்கணும் முதல்ல? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் கிளாத் கொடுக்குறாங்கன்னா, நம்ம கட்டாயம் அந்த கிளாத்தை அளந்து பார்த்து வாங்கணும். நம்ம அளந்து பார்க்காம கஸ்டமர்கிட்ட கிளாத் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா, அதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து அர்ஜெண்ட்டாக கொடுத்து நைட்டு இரவு ஒரு 7 மணிக்கு இந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரெகுலர் கஸ்டமர் தான். கொடுத்துட்டு காலையில் எனக்கு 6 மணிக்குள்ளே எப்படியாவது கொடுத்துருங்க. இது வந்து குரூப் சாரீ, எல்லோரும் கட்டிட்டு போகும்பொழுது நானும் இதை கட்டிட்டு போயே ஆகணும். எப்படியாவது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ரெகுலர் கஸ்டமர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளாத்தை அளந்து பார்க்காமையே சரி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சிக்கிட்டு இருந்ததுனால சரி மிஷின்லேயே வச்சுட்டு போங்க, நான் கண்டிப்பாக தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட எப்படியும் ஒரு 1.5 மணி நேரத்தில் கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். எதுவும் டிசைன் இல்லை, நார்மல் லைனிங் ப்ளவுஸ் தானே அப்படின்னு நினச்சிட்டு 10 மணிக்கு அந்த கிளாத்தை எடுத்து பார்க்குறேன். பார்த்தா லைனிங் ப்ளவுஸ் வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 42 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸு. அப்போ லைனிங் 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா புடவையோட கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 65 பாயிண்ட் தான் இருக்க மாட்டேங்குது. ஆனால் புடவையோட கிளாத் வந்து நமக்கு எப்பயும் அகலம் இருக்கும். இருந்தாலும் அதுவும் ஓரளவுக்காவது நமக்கு சரி வரணும்ல. நானும் லைனிங்கை கட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், புடவையில் கட் பண்ணாதையே லைனிங்கை எப்பயும் அவங்களுக்கு தான் ப்ளவுஸ் வந்து சரியாக இருக்குமே, அவங்க புடவையில் கொடுத்தாலும் அவங்களுக்கு சரியாக இருக்குமேங்கிற ஒரு அசால்ட்டு. அப்போ லைனிங்கை கட் பண்ணிவிட்டு புடவையோட கிளாத்தை கட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எப்படி போட்டு மாற்றி 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 போட்டாலும் சுத்தமாக வந்து கிளாத் பத்தலை. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது ஜாயிண்ட் பண்ணியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருங்க, இது நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கல, இதில் குரூப் சரியாக எடுத்து கொடுத்ததுனால கிளாத் குறைஞ்சிருச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அவங்களே வந்து எடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அந்த கஸ்டமர் எப்போயுமே சரியாக தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ சுச்சுவேஷன் சரியில்லை. அப்படி இருக்கும் பொழுது கையை லைட்டாக குறைச்சிக்கிங்க, இடுப்பை லைட்டாக குறைச்சிக்கிங்க, எப்படியாவது அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் போட்டு போட்டு அதை கன்ஃபியூஷன் ஆகி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நிறையா கஸ்டமர் வந்து இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் மீறும். ஃபுல் வாயில் துணியாக இருந்தாலும் எந்த துணியாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம ஒரு துண்டு துணியெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் அதிகமாக இருக்கிறத ஒரு கவரில் போட்டு வச்சுருப்போம். அப்போ அதிலிருந்து அந்த ப்ளவுஸுக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அப்படின்னு சொல்லி நெக்கில் இருந்து அது இல்லாத பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டி தெரியுதுங்களா, வெளிப்பட்டி கிளாத்துக்கு இந்த பெல்ட் கிளாத்து வெளிப்பட்டி கிளாத்துக்கே வந்து நான் அதே கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த ஃபுல் வாயில் ப்ளவுஸை தான் வெளிப்பட்டிக்கே கொடுத்துருந்தேன். அதே மாதிரி எனக்கு கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை ஒரு 1 மணி பக்கம் போட்டு 4 மணி நேரம் உழைப்பல். அப்போ நமக்கு மனசும் வந்து டென்ஷன். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்போ நம்மளே அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம பண்ணின ஒரு அசால்ட்டால் இப்போ எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது. இதே வந்து நான் கிளாத்தை அளந்து பார்த்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா இவ்வளோ ஒரு டென்ஷன் ஆயிருக்காது. அப்போ தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி இவங்க இவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்து தைச்சிருக்காங்களே, பத்தாத துணிக்கே இவங்க சரி பண்ணி தைச்சி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம 2 மணி நேரம் தைக்க வேண்டிய ஒரு ப்ளவுஸை ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தைக்கிறோம் அப்படின்னா கஸ்டமர் அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் பத்தாத கிளாத்தை வாங்கிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் போட்டு தடுமாறி இதை தைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். அப்போ அந்த கஸ்டமரும் அந்த 200 ஒரு ப்ளவுஸ்க்கு வாங்குகிறோம், ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்குனா அந்த 200 தான் கொடுப்பாங்க ஒழிஞ்சு 230 வச்சுக்கிங்க 240 வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன விஷயத்தை கடைபிடிக்கணும், கிளாத்தை அளந்து பார்க்கணும். எந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை வந்தாலும் நம்ம வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம கிளாத்தை அளந்து கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ ஒரு சில கஸ்டமர்லாம் ஒரு சில டைலரிங் ஒர்க் செய்கிறவங்களாம் நம்ம சுச்சுவேஷன் சரியில்லாத என்ன பண்ணுவோன்னா, இப்போ நானும் இதே போல் சொல்லி
சொல்லியிருக்கேன். நீங்கள் யார் யார் அதே போல் சொல்லியிருக்கீங்கன்னு தெரில. இப்போ கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட நிறைய வந்து அர்ஜென்ட் டைமில் ப்ளவுஸ் அதிகமாக வாங்கி வச்சுருப்போம். அப்போ அதிகமாக வாங்கி வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப அந்த பழைய கஸ்டமர் யாராவது வந்து எனக்கு வந்து ப்ளவுஸ் அர்ஜெண்ட்டாக வேணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வருவாங்க. அப்புறம் மறுநாள் வந்து அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அப்பயும் நம்மளால் தச்சு தர முடியாது. அர்ஜென்ட் ஒர்க் நிறைய இருக்கிறதுனால நமக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம ஒண்டி தானே தைக்கணுங்களே. அதனால் அதுக்கு அடுத்த நாள் வாங்குவோம். இதே மாதிரி ஒரு 3 நாள் சொல்லிகிட்டே இருப்போம். சரி ரொம்ப அடுத்த நாள் வான்னு சொல்கிறேன்னு நான் தச்சுட்டேங்க, கொக்கி மட்டும்தாங்க கட்டணும், கொஞ்சம் ஒரு சாயந்தரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சுச்சுவேஷன் சரியில்லைன்னா நானும் அதே போல் சொல்லியிருக்கேன். நீங்கள் யாராவது அதே போல் சொல்லியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா டைலரிங் வந்து அவங்க கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு சூழ்நிலை காரணமாக இதே போல் சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இதுமாதிரி வரும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம அர்ஜெண்ட்டாக அந்த ப்ளவுஸை எடுத்து நம்ம கட் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதே அந்த கஸ்டமர்கிட்ட அளந்து பார்த்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா கடகடன்னு கட் பண்ணி தைச்சி கொடுத்துடலாம். அந்த டைமில் பார்த்து நம்ம அளந்து பார்க்காம பத்தாத கிளாத்தை வாங்கி வச்சுருந்தோம்னு வச்சுக்கிங்க, அப்போ நம்ம யோசிப்போம், அச்சோ துணி வேற பத்தலையே, உங்ககிட்ட வேற தச்சாச்சுன்னு சொல்லிட்டோமே, இன்னுமே எப்படி நம்ம தைக்கலன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி தான் ஜாயிண்ட்லாம் கொடுத்து தைச்சிட்டு இருப்போம். இப்படிலாம் ஆகும். அதனால் நீங்கள் அரைகுறையாக தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது டைலரிங் எனக்கு நல்லா தைக்க தெரியும்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்தை அளந்து பார்த்து வாங்குங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 2வது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இப்போ உங்களுக்கு டைலரிங் ஒர்க்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க, இந்த டைலரிங் ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கவலைப்படவே கூடாது. அது எந்த விஷயத்துக்கு கவலைப்படக்கூடாது அப்படின்னா, கஸ்டமர் உங்களை குறை சொல்லும் பொழுது நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஒரு கஸ்டமர் நீங்கள் தைச்சதை குறை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டீங்க அப்படின்னா, மேலும் மேலும் இந்த தொழிலில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கஸ்டமர்லாம் நீங்கள் எப்படி தான் தைச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு மனசு வந்து திருப்தியாக இருக்கவே இருக்காது. நல்லா ஃபேமஸாக தைப்பாங்க. நல்லா வந்து அவ்வளோ யாருக்காக இருந்தாலும் அளவெடுத்து தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எப்படி தைக்கிற டைலரையும் ஒரு சில கஸ்டமர் வந்து என்ன சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. அப்போ குறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு வருத்தப்பட்டோம் அப்படின்னா அடுத்த ப்ளவுஸ் நம்மளால் கண்டிப்பாக கட்டாயமாக தைக்கவே முடியாது. அதனால் அதுக்கு கவலைப்படவே கூடாது. இப்போ ஒரு கஸ்டமரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து நல்லா அக்யூரேட்டாக சூப்பராக தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வெளியில் போய் அடுத்தவங்க கிட்ட போய் யார் நல்லா தப்பாங்கன்னு வேறு கஸ்டமர் யாராவது கேட்கும் பொழுது ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சொல்லுவாங்க, இதே போல் இந்த டைலர் கடையில் கொடுத்தா நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2 பேர்கிட்ட சொல்லுவாங்க. இதே வந்து நம்ம மிஸ்டேக்காக தச்சிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க, இந்த இந்த கடைக்கு போய் வந்து ப்ளவுஸே வீணாக்கிட்டாங்க, இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து ப்ளவுஸே வீணாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு 10 இடத்துல சொல்லுவாங்க. எப்பயும் ஒரு கஸ்டமரை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாசிட்டிவாக வந்து நல்லா தைச்சிருக்காங்கன்னு 2 பேர்த்திட்ட சொல்லுவாங்க. அதே நம்ம நல்லா தைக்கல அப்படின்னா 10 பேர்த்திட்ட குறை சொல்லுவாங்க. இதான் கஸ்டமரை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் நம்ம எப்பயுமே கஸ்டமர் திட்டுறாங்களே, குறை சொல்கிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணவே கூடாது. அடுத்த கஸ்டமரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பிழைகள் வருதோ அதை நம்ம திருத்தி சரி பண்ணி நம்ம செஞ்சுக்கிட்டே நம்ம ஒர்க்கை வந்து நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டே வர வேண்டியதான். அடுத்து 3வது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில தோழிகள்லாம் சொல்கிறீங்க, எனக்கு வந்து மிஷினில் வந்து ஸ்பீடாக தைக்கணும்னு ஆசையாக இருக்குது சிஸ்டர், ஆனால் என்னால் வந்து தைக்க முடியல, நான் நல்ல எனர்ஜியாக தைக்கணும், ஃபாஸ்ட்டாக தைக்கணும், நான் என்னுடைய சக்தி எல்லாமே வந்து டைலரிங் ஒர்க்கில் அந்த மிஷினில் நல்லா வந்து நான் ஒரு உற்சாகத்தோடு தான் உட்காடுறேன், மனசுலாம் வந்து எப்படியாவது நம்ம 7-8 ப்ளவுஸாவது தைக்கணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு தான் உட்காடுறேன். இருந்தாலும் எனக்கு இந்த ஸ்பீடுங்கிறது வரலையே, ஒரு ப்ளவுஸை நான் ஏன் ரொம்ப நேரம் தைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி, ஒரு ப்ளவுஸுக்கு ரொம்ப நேரம் அதிக நேரம் நான் தைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்பீடாக தைக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம மனசு எப்படி இருக்குது, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் நம்ம ஒவ்வொருத்தரும் செயல்பட முடியும். இப்போ ஒரு டெய்லர் கடையில் போய் 3 பேர் பீஸ் ரேட்டுக்கே தைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 பேர் பீஸ் ரேட்டுக்கு வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு 5 ப்ளவுஸு 10 ப்ளவுஸ்னு இப்படி கட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஒவ்வொருத்தரும் அவங்க எண்ணங்களை பொறுத்து தான், அவங்க மூளை எப்படி வேலை செய்யுதோ, அவங்க சிந்தனை எப்படி இருக்கோ அதை பிறகு தான் வேலை செய்ய முடியும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டெய்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ப்ளவுஸ் தைப்பாங்க.
இப்போ காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு கடைக்கு போகிறாங்க அப்படின்னா நைட்டு ஒரு 7 மணிக்குள்ளே ஒரு 10 ப்ளவுஸ் தைப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா 5 தான் தைப்பாங்க. அதே வந்து அவங்களும் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8 வருஷம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங்கில் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தர் மனசும் எப்படி இருக்கும்னா, அப்போ அவங்க 10 ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு டெய்லர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஃபினிஷிங் பார்த்து பார்த்து தைப்பாங்க. யாராவது குறை சொல்லிட்டா என்ன பண்ணுறது, நம்ம தையலை குறை சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்து உத்து உத்து பார்த்து அவங்க ஃபினிஷிங் பார்த்து 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 அப்படி தைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்பீடுங்கிறது கண்டிப்பாக வரவே வராது. அதே வந்து ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தர் 10 ப்ளவுஸ் தைக்கிறாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 10 ப்ளவுஸ் தைக்கிறவர் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டம் தான் வேற ஒன்றும் கிடையவே கிடையாது. அந்த ஸ்பீடு அந்த இந்த அளவுக்கு இந்த 40 இன்ச்சு சுற்றளவு ப்ளவுஸுக்குனா இந்த நிதானத்திலேயே கூட தைச்சிட்டே வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த உடல் வாட்டம் இவ்வளோ தான் இருக்கும். அந்த நுணுக்கங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் கட கட கடன்னு தச்சிட்டே வருவாங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5 ப்ளவுஸ் தான் தைப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4 தைப்பாங்க. இப்படி தான் அவங்கவங்க எண்ணங்கள பொறுத்த வரைக்கும் தான். இப்போ 5 ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ளவுஸ் தச்சுக்கிட்டே வந்து பார்த்தா, இப்போ நம்ம ஒரு டெய்லர் கடையில் போய் தச்சிட்டுருக்கோன்னு வச்சுங்க. அப்போ அவங்க சிந்தனை என்ன பண்ணும், நம்ம எத்தனை நாளைக்கு தான் இதே போல் பீஸ் ரேட்டுக்கே தச்சிட்டே இருப்போம். நம்மளும் நம்ம ஒரு நல்ல ஒரு மெயினான இடத்துல கடை வச்சு, நம்மளும் இதே போல் ஆள் வச்சு செஞ்சா என்ன? அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கிறது வந்துக்கிட்டே இருக்கிறப்ப, டெய்லி கன்டினியூவா அந்த எண்ணத்தோடயே அவங்க தைக்கும் பொழுது அந்த ஸ்பீடுங்கிறது வராது. அப்போ அவங்க இதே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. தினம் 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 இதை நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கடைக்குல நம்ம எத்தனை நாளைக்கு தான் ஒரு கடையில நம்ம தொழிலாளியாவே வேலை செய்யறது? நம்ம ஒரு கடை வச்சு முதலாளியா ஆனா என்ன பண்றது? அப்ப நம்ம ஒரு தொழில வந்து செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, பீஸ் ரேட்டுக்கு போய் ஒரு இடத்துல நம்ம தைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு சம்பளம் மட்டும் தான் கண்டிப்பா கிடைக்கும். இதே நம்ம கடை வச்சு நம்ம ஒரு தொழில செய்யும் பொழுது, நமக்கு அதில லாபம் அதிகம் கிடைக்கும். அத யோசிப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இப்ப நெறைய பேர் வந்து தையல் தொழில்ல முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்படி சிந்திப்பாங்க. அப்ப அவங்க சிந்தனை என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க டெய்லியும் இதே போல சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த சிந்தனையாகப்பட்டது நிஜமாலுமே ஒரு நாளைக்கு கடை வந்து டெய்லர் கடை வச்சு, கண்டிப்பா ஏன் சொல்லப்போனா வந்து டெய்லர் கடை பீஸ் ரேட்டுக்கு தைக்க வந்தாங்களா, அவங்களுக்கு ஆப்போசிட்லேயே கூட கடை வைக்கிற சூழ்நிலை வந்தாலும் வரலாம். அதே போல் நெறைய பேர் வந்து ஒரு சில தோழிகள் கூட கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. நான் கத்துக் குடுத்தவங்களே எனக்கு ஆப்போசிட்ல கடை வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆள் வச்சு செய்யறாங்க. எனக்கு போட்டியாவே கடை வச்சுட்டாங்க. இதுதான். அப்ப அவங்க முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது வந்துருச்சு. அப்ப வந்து இதுல இவங்க கிட்ட பக்கத்துல கடை வைக்கக்கூடாது, அவங்க பக்கத்துல வைக்கக்கூடாது அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. நம்ம எப்படியும் இந்த தையல் தொழில்ல சக்சஸ் ஆகணும், சாதிக்கணும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சென்ட்ரான இடத்துல கடை வச்சு அவங்க 4 பேத்துக்கு வேலை குடுத்து, அதில வரக்கூடிய வருமானத்த என்ன பண்ணா, அவங்களுக்கு பீஸ் ரேட்டுக்கு குடுத்த அமௌண்ட் போக மீதி பணத்த அவங்க உழைப்புங்கிறது கம்மியா இருக்கும். அவங்க ஃபுல் எனர்ஜியும் அதில செயல்பட மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தச்சுக்கிட்டு அதே வாழ்க்கையாவே நடத்திட்டு இருப்போம். தையல் தொழில பொறுத்தவரைக்கும் அதான். அப்ப காலையிலேருந்து 10 மணி வரைக்கும் அவங்க ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட எண்ணம் அடுத்த நாள் இன்னும் ஒரு 2 சேர்த்து தைச்சா பரவாயில்லையே! இப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம தையல் தொழில பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தர் எண்ணம், சிந்தனைகள் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்தபடி தான் அவங்க ஸ்பீடுங்கிறது வரும். அவங்க தொழில்ல சக்சஸ் ஆவதும், ஆகாதது இருக்கிறதுக்கு காரணம் அவங்கவங்க மனநிலையும், எண்ணத்தையும் பொறுத்தது தான். அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, வாய்ப்பு. இந்த தையல் தொழில நம்ம வர வாய்ப்பை கரெக்ட்டா பயன்படுத்தணுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நமக்கு வாய்ப்பு வருது அப்படின்னா, சீசன் டைம்லாம் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அதில உழைக்கிற மாரி ஆகும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்யாண சீசன்லாம் இருக்கட்டும், அல்லது தீபாவளியா இருக்கட்டும், அந்த டைம்ல நம்ம வர வாய்ப்ப அதிகமா வேண்டாம், வேண்டாம், வேண்டான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து வருமானங்கிறது குறையத் தொடங்கும். அப்ப எந்த சீசன்ல நமக்கு அதிக வாய்ப்பு வருதோ, அந்த சீசன்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தைக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு, ரொம்ப இதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு நம்ம நெனைச்சோம் அப்படின்னா, வர வாய்ப்பை வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும், நமக்கு போதுமான அளவு சம்பாதிக்க முடியாது. அதனால வர வாய்ப்பை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாங்கி செய்வோம். ரொம்ப முடியாத கட்டத்துக்கு வேண்டான்னு சொல்லிடலாம். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வர வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி செய்யணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே முயற்சி மட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்வளோதான் நமக்கு வந்து ஒரு தொழில்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். இது 2மே கலந்து தான் இருக்கும்.
அதனால் நம்ம எதுக்குமே துவண்டு போகக்கூடாது. நமக்கு உடல் சோர்வாக இருக்கே, டயர்டாக இருக்கேன்னு ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி சோர்ந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம எண்ணம் நம்ம மனசில் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நிஜமாலுமே உங்களால் தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியாது. தொடர்ந்து என்னன்னாலும் பார்க்கலாம். பேக் பெயின் இப்போ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முயற்சி பண்ணுங்கள். இப்போ பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் தைக்காமல் ரெகுலராக விட்டுடுறீங்க. எனக்கு இடுப்பு வலி இருக்குங்க, எனக்கு கை கால் வலி வருதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ச்சியாக தைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதே ஒரு சோம்பேறித்தனமாக ஆயிரும். அடுத்த 5வது நாள் பார்த்தீங்கன்னா உங்களால் மிஷினில் தைக்கவே போகவே முடியாது. அதே நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் சோம்பேறித்தனங்கிறது வந்துடும். அந்த பெயின் இருக்கேன்னு சொல்லி நாளை தள்ளி போடவும் அதே ஒரு சோம்பேறித்தனமாக மாறிடும். அதனால் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருமே தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து லாஸ்ட்டாக இந்த விஷயம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கிங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா டைலரிங் ஒர்க்கில் நாள் ஃபுல்லும் உழைச்சி கஷ்டப்பட்டு தைப்பாங்க. பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கஷ்டப்பட்டு தைப்பாங்க. அதே டெய்லியும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து தைப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சக்தி எல்லாம் தையல் மிஷினில் அவ்வளோ உழைச்சி கஷ்டப்பட்டும் ஆனாலும் முன்னுக்கு வர முடியாமல் நிறைய பேர் இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு சொல்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னை உட்பட சொல்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தைச்சும் ஏன் முன்னுக்கு வர முடியல, நம்ம ஏன் இருந்த இடத்துலையே இருக்கோம், ஏன் நம்மளால் முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்னு நிறைய டைம் நானாக யோசிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது வருது அப்படின்னா நம்ம சேமிப்புக்காக கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 500 நமக்கு வருமானம் வருதுன்னா அதில் கண்டிப்பாக ரூ. 250 நீங்கள் எடுத்து வைங்க. நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கிறது பெருசு இல்லை. நம்ம குடும்ப செலவுக்காக நம்ம ஒரு ரூ. 250 செலவு செஞ்சாலும் நம்ம சேமிப்புக்காக ஒரு ரூ. 250 எடுத்து வைக்கணும். இதே நமக்கு ஒரு நாள் ரூ. 1000 வருமானம் வருது அப்படின்னா ரூ. 500 நம்ம செலவுக்கு வச்சுட்டு ரூ. 500 அந்த வருமானத்தில் எடுத்து வைக்கணும். அப்படி நம்ம தொடர்ச்சியாக நம்ம வருங்காலத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டே வந்தால் தான் நம்ம நாளடைவில் சக்ஸஸ் ஆக முடியும். எதுவுமே இல்லாமல் வர பணத்தை நம்ம பாட்டுக்கு செலவு செஞ்சோமா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு கன்ஃபியூஷனாக அப்படியே எல்லாம் போட்டு உழப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தையல் தொழிலில் நம்ம சக்ஸஸ் நம்ம இப்போ எவ்வளோ பேர் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிக்கிறீங்க, 2000 சம்பாதிக்கிறீங்க அப்படிலாம் சொன்னாலும் ஆனால் அதில் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தருமே வரக்கூடிய வருமானத்தில் பாதிக்கு செலவுக்கு வச்சிங்க. அதில் சந்தர்ப்ப சூழ்நிலை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பாதி நம்ம செலவு பண்ணிவிட்டு பாதி நீங்கள் சேர்த்து சேமித்து வச்சுட்டே வாங்க. ஒரு 5 வருஷம், ஒரு 2 வருஷம், 3 வருஷம்னு இப்படி சேமித்து வச்சுட்டே வந்தால் தான் அதில் நம்ம இத்தனை வருஷம் தச்சு இவ்வளோ வருமானம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஆக முடியும். இதே போல் தையல் தொழிலில் ஒரு சில விஷயங்களை நம்ம ஜெயிக்கணும், சாதிக்கணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக தையல் தொழிலில் நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம், சாதிக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.